Hi Techies, welcome back to Tamil AI Hub. இந்த வீடியோவில் எலான் மஸ்கோட கிராக் புதுசாக சில ஃபியூச்சர்ஸை அப்கிரேட் பண்ணி கிராக் ஸ்டுடியோன்னு லான்ச் செஞ்சுருக்காங்க. அந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் என்னென்னன்றதை பார்த்துட்டு அப்புறம் 3 ஆப்ஸை க்ரியேட் பண்ணலாம். முதல்ல 3JS வச்சு ஒரு அனிமேஷன், ரெண்டாவதா ஸ்டிக்கி நோட் ஆப், மூணாவதா ஏஐ வச்சு ஒரு என்கிரிப்ஷன் ப்ரோக்ராமு பைத்தானில் ஒரு டெமோவாக பார்ப்போம். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிராக் கேன் நவ் ஜென்ரேட் டாக்குமெண்ட்ஸ், கோட், ரிப்போர்ட்ஸ் அண்ட் ப்ரௌசர் கேம்ஸ். அப்புறம் உங்க கண்டென்ட்டை புது செப்பரேட் விண்டோல ஓப்பன் பண்ணவும் முடியும். அந்த புது விண்டோலயே நீங்க அந்த கண்டென்ட்டை பார்க்கவும் முடியும், எடிட் பண்ணவும் முடியும். இப்போ இதுல முக்கியமான ஹைலைட்டு, கிராக்ல நீங்க கோடை ஜென்ரேட் பண்ணா அந்த கோடோட எக்ஸிகியூஷனையும் ப்ரிவியூ விண்டோவில் இங்கேயே நீங்க வியூ பண்ணி பார்க்கலாம். இன்னொரு ஃபீச்சரையும் ஆட் செஞ்சிருக்காங்க, கூகுள் டிரைவ் சப்போர்ட். Grok user can now attach their Google Drive. Grok can work with documents, spreadsheets and slides. இப்போ Grok உங்க Google Drive-ஓட இன்டகிரேட் செஞ்சு Google Drive-ல உள்ள டாக்குமெண்ட், ஸ்ப்ரெட்ஷீட், ஸ்லைட்ஸை ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் பயன்படுத்தலாம். அப்புறம் இதில் ஒர்க் ஸ்பேஸ்னு இன்னொரு புது ஃபீச்சரையும் ஆட் செஞ்சுருக்காங்க. நல்ல விஷயம் என்னன்னா, நீங்கள் இதையெல்லாம் ஃப்ரீயாக பயன்படுத்தலாம். இப்போ grok.com-க்கு போகலாம். இதுதான் Grok ஸ்டுடியோவோட இன்டர்ஃபேஸ். இதில் முதல்ல பார்க்க வேண்டியது இந்த அட்டாச்மெண்ட் ஆப்ஷனை தான். கனெக்ட் டு கூகுள் டிரைவ்னு இருக்குது. இந்த ஆப்ஷனை செலக்ட் செஞ்சீங்கன்னா நீங்கள் கூகுள் டாக்ஸ் இல்லை கூகுள் ஷீட் அப்புறம் கூகுள் டிரைவில் இருக்கிற எதை வேணாலும் நீங்கள் ரெஃபரன்ஸாக அட்டாச் பண்ணலாம். இதில் இப்போ இங்கே ஒர்க் ஸ்பேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது இங்கே கிளிக் செஞ்சு ரீநேம் பண்ணிக்கலாம். ஒர்க் ஸ்பேஸ்க்கு புது பேரும் கொடுத்துக்கலாம். நான் சாம்பிள்னு கொடுத்துக்கிறேன். இங்கே இன்ஸ்ட்ரக்ஷனில் எல்லா கன்வர்சேஷன்லாம் வர மாதிரி ஒரு பொதுவான ப்ராம்ப்ட்டும் கொடுத்துக்கலாம். இந்த ஒர்க் ஸ்பேஸோட மெயின் ரீசனு, ஒரு ப்ராஜெக்ட் இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் டாப்பிக்கை வச்சு நீங்கள் டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த ஒர்க் ஸ்பேஸில் சேவ் பண்ணிக்கலாம். இங்கேயும் இந்த ஸ்பெசிஃபிக் டைப் ப்ராஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் அட்டாச்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். உங்களோட கான்வர்சேஷன்ஸ் என்னென்னன்றதையும் பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து கிராக் கேன்வாஸை பற்றி பார்ப்போம். இப்போ ஒரு டாக்குமெண்ட் ரைட்டிங் ஃபியூச்சர்னால் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு எஸ்ஸே எழுத சொல்லலாம். ரைட் அண்ட் எஸ்ஸே ஆன் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எஜுகேஷன் இன் இந்தியான்னு கொடுத்துருக்கேன். இது என்ன மாதிரி எஸ்ஏ கிரியேட் பண்ணுதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த டாக்குமெண்ட்டை மார்க் டவுன் ஃபார்மேட்டில் ஜென்ரேட் ஆகியிருக்கு. அது லெஃப்ட் சைடில் இங்கே பார்க்கலாம். இங்கே உங்கள் ஹெட்டிங் சைஸை சேஞ்ச் பண்ணலாம். இங்கே உங்கள் ஃபாண்ட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம், போல்ட் ஆக்கிக்கலாம். இங்கே உங்கள் ஃபாண்ட்டை இட்டாலிக்ஸ் ஆக்கலாம். இங்கே உங்களுக்கு தேவையானதை அண்டர்லைன் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுல இருந்து புல்லட்டட் லிஸ்ட்டும் நம்பர் லிஸ்ட்டும் பண்ணிக்கலாம். இப்போ இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த வெர்ஷன் ஹிஸ்டரியை தான். அதுக்கு ஒரு சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இப்போ கன்வெர்ட் திஸ் இன்டு பிளாக் ஃபார்மேட்ல கொடுத்துருக்கேன். அப்படியே பிளாக்ல கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இதை ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்கலாம். சப்போஸ் நம்ம பழைய வெர்ஷன் இங்கே போகணும்னா, இப்போ பிளாக் தேவையில்லைன்னு நினச்சா நீங்கள் வெர்ஷன் 1க்கு போய்க்கலாம். இதுதான் இந்த வெர்ஷன் ஹிஸ்டரி. நீங்கள் இப்போ இங்கேருந்து காப்பியும் பண்ணிக்கலாம், இந்த கண்டென்ட்ஸை டவுன்லோட் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிராக்கை நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா இதில் ஹியூமன் லைக் கண்டென்ட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்கும். எலான் மஸ்க் சொன்ன மாதிரி இது ஒரு ட்ரூத் சீக்கிங் ஏஐ, அதாவது இது உண்மையை மட்டும்தான் சொல்லும். இப்போ அடுத்து ஒரு கோடை ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஒரு அனிமேஷனை கிரியேட் பண்ண சொல்லலாம். இப்போ ஒரு ரொட்டேட்டிங் கியூபை 3JS அனிமேஷனில் கிரியேட் பண்ண சொல்லியிருக்கேன். அனிமேஷன் நல்லா ஜென்ரேட் ஆகிருக்கு. எனக்கு கியூப் பார்க்க ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ கொஞ்சம் பிகர் கியூபை பண்ண சொல்லுவோம். சேஞ்ச் இன்டு ஸ்லைட்லி பிகர் கியூப் அண்ட் சேஞ்ச் இட்ஸ் கலர் டு ப்ளூன்னு கொடுத்துருக்கேன். கியூபை ப்ளூ கலராக மாற்றிருச்சு. அப்புறம் அந்த கியூபை பெருசாகவும் ஆக்கியிருக்கு. இப்போ அடுத்து ஒரு ஸ்டிக்கி நோட் ஆப்பை கிரியேட் பண்ண சொல்லலாம். Create a front end for a modern note taking app. Make it so that you have a sticky note. இன்னும் ஒரு ஆப்பை கிரியேட் பண்ண சொல்றேன். இந்த ஆப்பை ரியாக்ட், டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் அப்புறம் JSX வச்சு கிரியேட் பண்ணுது. அப்புறம் நடுவில் ஒரு எரரும் காமிச்சிச்சு. அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அதை கரெக்ட் பண்ண சொல்லியாச்சு. இப்போ இந்த ஆப் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஆப்பு கிட்டத்தட்ட ஓகே தான், சில சேஞ்சஸ் பண்ண சொல்லலாம்.
இந்த ஸ்டிக்கி நோட்ஸை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் போட சொல்லலாம். The sticky note, each note should be in different colors னு கொடுத்துருக்கேன். இப்போ கலர் கலராக கிரியேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு நோட் ஆட் பண்ணி பார்ப்போம். ஸ்டிக்கி நோட்ஸோட கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ இந்த ப்ரோக்ராமோட கோடு பார்க்கணும்னா நம்ம கோடுக்கு போய்க்கலாம். அடுத்து ஒரு MD5 என்கிரிப்ஷன் ப்ரோக்ராமை பைத்தானில் கிரியேட் பண்ணி பார்ப்போம். கிரியேட் a Python program that allows me to encrypt string with MD5னு கொடுத்துருக்கேன். என்ன கிரியேட் பண்ணுதுன்னு பார்ப்போம். ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம். ப்ரிவியூவில் ஒரு எரர் காமிக்குது. ஏன்னா ப்ரிவியூவில் யூசர்கிட்ட இன்புட் வாங்க முடியாது, அதனால எரர் காமிக்குது. நம்மளே ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்து பார்ப்போம். இப்போ ப்ரிவியூ பார்ப்போம். ஸோ நம்ம கொடுத்ததுக்கு இதுதான் என்கிரிப்டட் டெக்ஸ்ட்டு. ஓவராலாக Grok 3 ஸ்டுடியோவை பொறுத்த வரைக்கும் புது ஃபீச்சர்ஸ் நல்லா தான் இருக்குது. அதை நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். இந்த மாதிரி ஏஐ பற்றி தகவலுக்கு தமிழ் ஏஐ ஹெப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள்.